இந்த நோட்டுக்காக 1500 நோட்டுக்காக அவனுக்கு ஓட்ட போட்டிங்க, கையில் மை வச்சான். இப்போ என்னாச்சு, அந்த செல்லா நோட்டை மாத்திரக்கு ரோட்டில் நிற்கிற, மறுபடியும் கையில் மை வைக்கிறேங்கிறான். நீங்கள் இப்போ கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து காட்டினீங்கன்னா நாங்கள் 2 லட்ச ரூபா கொடுப்போம். அது வரைக்கும் மாற்றிக்கலாம் 2 லட்ச ரூபாய்னு. கல்யாண பத்திரிக்கை அடிக்க காசு யார் கொடுப்பா? இவங்களை மாதிரி ஒரு முட்டாப்பை கூட்டத்தை நீங்கள் உலகிலே பார்க்க முடியாது. ஜனார்த்தன் ரெட்டி, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அமைச்சர், கர்நாடகாவில் 650 கோடிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான் தன் மகளுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. கருப்பணத்தை ஒழிச்சிட்டாங்க. ஜெயலலிதா விட்டா யாரும் இல்லை, கருணாநிதி விட்டா யாரும் இல்லை. ஜெயலலிதா செத்தா, கருணாநிதி செத்தா கூட எல்லாரும் ஜாதியா, சாகலைன்னா குண்டு போட்டு கொண்டு வந்தேன். நரேந்திர மோடி 4000 கோடிக்கு விமானம், தனி விமானம். போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, என்னை கொல்றதுக்கு வேலை நடக்குது, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏய், நாட்டை ஆள்ற பிரதமருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவர் ஆட்சியில் வாழ்ற எங்களுக்கு என்னடா பாதுகாப்பு இருக்கணும்? அதுலேயும் அதிமுக இருக்கிறவங்களாம் எம்ஜிஆர் ரசிகரமா இருக்கிறது பிரச்சனை இல்லை, அடிமை பெண் எம்ஜிஆர் ரசிகராகவே இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு. குடிஞ்சது நிம்மறதே இல்லை. கொளுத்தி எடுக்கணும். சும்மா மறுபடியும் காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டு இவங்களுக்கு போட்டீங்க. இந்த நோட்டுக்காக 1500 நோட்டுக்காக அவனுக்கு ஓட்ட போட்டிங்க, கையில் மை வச்சான். இப்போ என்னாச்சு, அந்த செல்லா நோட்டை மாத்திரக்கு ரோட்டில் நிற்கிற, மறுபடியும் கையில் மை வைக்கிறேங்கிறான். எவ்வளவு பெரிய சாதனை பார்த்துக்க. நான் என்ன சொல்றேன், அது ரொம்ப கஷ்டம், நீ மை வச்சா கூட அழிஞ்சிரும், சூடு போட்டு விட்டுரு. அப்பவாது இவனுக்கு சொரணை, மானம், மரியாதை, இந்த சூடு வருதான்னு பார்ப்போம். ஒரு போட்டு விட்டு கிட்டு போட்டு விட்டு எப்படி இருக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க இப்ப கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து காட்டினீங்கன்னா நாங்க 2 லட்ச ரூபா கொடுப்போம். அது வரைக்கும் மாத்திக்கலாம் 2 லட்ச ரூபாய்னு. கல்யாண பத்திரிக்கை அடிக்க காசு யார் கொடுப்பா? இவங்களை மாதிரி ஒரு முட்டாப்பை கூட்டத்தை நீங்க உலகிலே பார்க்க முடியாது. அவனுக்கு எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஏங்க வா, கல்யாண பத்திரிக்கை குறைஞ்சது 50,000 ஆகும், அதை அடிக்க காசு கொடு, அடிச்சுக்கிட்டு வந்து அப்புறம் வாங்கிறேன். 2 லட்சத்துக்கு கல்யாணம் நடத்துற ஒரு குடும்பத்தை சொல்லுங்க பார்ப்போம். டேய், தாலி என்ன விலை? ஏண்டா புடவை எல்லாம் விலை, சேலை வேட்டி எவ்வளவு, ஒரு கல்யாண மண்டபம் வாங்கினா எவ்வளவு, பிள்ளைய போற வர்றதுக்கு 4 பேருக்கு சோற காய்கறி விலை என்ன, எதுவுமே தெரியல. இவ்வளவு பேசுறவன் கட்சிக்காரன் 650 கோடிக்கு ஜனார்த்தன் ரெட்டி, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அமைச்சர், கர்நாடகாவில் 650 கோடிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான் தன் மகளுக்கு. எப்படி இருக்கு பாருங்க. கருப்பணத்தை ஒழிச்சிட்டாங்க. சல்லிப்பையில் சேட்டை பாருங்க. ஊழலை ஒழிக்கிறான். எங்கிட்டு ஒழிக்கிறது? தாளில் எழுதிதான் கிழிச்சு போகணும், ஒழிக்கணும் ஊழல். வங்கி வாசல்ல நம்ம அப்பத்தா ஆத்தா போய் நிக்குது, படிக்கல, அந்த மனுவை எழுதி கொடுக்குறதுன்னு போறாங்கிறான். இது ஊழல் இல்லையா? இது லஞ்சம் இல்லையா? இது கைவிட்டு இல்லையா? கைவிட்டு இல்லையா? ஓட்டுக்கு காசு வாங்குகிற முறையை, தேர்தல் அமைப்பு முறையை ஒழிக்காம நீ எப்படி இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? ஊழல் லஞ்சம் என்பது உளவியல் நோய் இந்த நாட்டு மக்களுக்கு. கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது எல்லாருக்கும் முன்னாடி கும்பிட்டு வந்துடும் நினைக்கிற, வரிசையில் நிக்க உனக்கு விருப்பம் இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி கும்பிடணும்னு. அந்த எவனுக்கும் கிடைக்காத தனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் லஞ்சம் பிறந்துருது. தட்டில் 1000 ரூபாய் கூட போட்டுருவேன், கதை முடிஞ்சிருது. மருத்துவ படிக்க போற 10 இடம் தான் இருக்கு, 100 பேர் வரிசையில் நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறா. எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்லைங்கிறா. 50 லட்சத்தை கட்டி சீட்டை வாங்கிற, லஞ்சம் பிறந்துருது. நீ 50 லட்சம் கட்டி படிச்சுட்டு வந்து எனக்கு ஊசி போடுவிய? அவ்வளவு நல்லவனா நீ? அவ்வளவு நல்லவனா? நாடே ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்டுச்சு. கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேரும் சாராய ஆலை வச்சிருக்காங்க, 2 பேரும் தொழிற்சாலை வச்சிருக்காங்க. இந்த அம்மா வந்தாலும் அவர் சாராய ஆலையில் சரக்கு எடுத்து ஓட்டும், அவர் வந்தாலும் இந்த அம்மா சாராய ஆலையில் சரக்கு எடுத்து ஓட்டும். நம்ம குடிச்சிட்டு சாவோம். நல்லா கவனிச்சுக்க. இது 2 பேரும் நடத்துறா. திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு, சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிடுவான், ஆனா ஒன்னும் நடக்காது, அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. நுட்பமா கவனி. ஈழத்துல போர் நடக்கும்போது காங்கிரஸ் நடத்துது, கூட இருந்து கும்மி அடிச்சது திமுக. அற்ப பதவி இன்னைக்கு இழந்து நிக்குது திமுக. இந்த அற்ப பதவிக்காக நம் இனச்சாவை சகித்துக் கொண்டு கடைசி வரை இந்த நாற்காலியில் இருந்த கட்சி ஆட்சி, கலைஞர் அவர்களுடைய திமுக கட்சி, அதன் ஆட்சி. அதை நீ நுட்பமா பார்த்துக்கணும். அப்ப நாங்க என்ன பண்ண முடிவெடுத்தோம்? டேய், எந்த பதவிக்காக என் இனத்தை சாக கொடுத்தியோ அந்த பதவி உன் குடும்பத்துக்கோ உன் கட்சிக்கோ இறுதி வரை கிடைக்காம பார்த்துக்கணும். அதான் நமக்கு. இது என் கடமை இல்ல, மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்குமான வரலாற்று கடமை. புரிஞ்சுக்கணும்.
ஜெயலலிதா விட்டா யாரும் இல்ல, கருணாநிதி விட்டா யாரும் இல்ல. ஜெயலலிதா செத்தா கருணாநிதி செத்தா கூட எல்லாரும் ஜாவியா? சாகலைன்னா குண்டு போட்டு கொண்டு வருவேன். ஜாவியா நீ? ஜாவியா? தலைவன்னா யாரு தலைவன்? இந்த மோடி 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு நோட்டை மாத்தி பயனில்லை, உங்க ரூட்டை மாத்துங்கன்னு. நான் தாள மாத்தி பயனில்லை ஐயா, உன் தத்துவத்தை மாத்து. தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில நீ ஒருபோதும் கருப்பு மணி பணத்தை ஒழிக்க முடியாது, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. நீங்க இப்போ என்ன படிச்சீங்கன்னு தெரியாது, நான் பொருளாதாரம் படிச்சவன். நான் சொல்றது ஒழிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களை பற்றி சிந்திக்காது, மக்களுக்காக தானே சட்டமும் திட்டமும். மக்களின் நன்மைக்கு இல்லாத எதுக்கு மக்களை தெருவில் நிக்க வச்சு வாரிசில் நின்னதுல வேதனையில் 40 பேர் செத்துட்டாப்போ. நரேந்திர மோடி 4000 கோடிக்கு விமானம், தனி விமானம் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, என்னை கொல்றதுக்கு வேலை நடக்குது, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏய், நாட்டை ஆள்ற பிரதமருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவர் ஆட்சியில வாழ்ற எங்களுக்கு என்னடா பாதுகாப்பு இருக்கணும்? கால கொடுமை பாருங்க. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். என் அன்பு உறவுகள், ஒரு நாட்டின் பிரதமர் கருப்பணத்தை ஒழிப்பேன்னு அறிக்கை விடுறாரு. 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டு. உன்னை கொன்றுவோம்னு எவனா மிரட்டிக்காங்கிறான். ஒரு சாதாரண குடிமகனை வாட்ஸ்அப்ல பகிரில் எவனா மிரட்டினாலே போலீஸ் கைது பண்ணிடுது. இந்த நாட்டின் பிரதமரை யார் மிரட்டினது சொல்லு? அவன் மேல ஏன் நீ நடவடிக்கை எடுக்கல சொல்லு? இல்ல. அப்ப கருப்பு பண முதலாளிகள் உன்னை மிரட்டுறான்னா நாட்டை நிர்வகிக்கிற அதிகாரம் நாட்டில் வலிமையானவன் பிரதமரா கருப்பண முதலாளியா? நாடு யார்கிட்ட இருக்கு? பதில் இல்லை. இதை என் அன்பு மக்கள், அறிவார்ந்த சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். இங்க இருக்கிற சிக்கலே அதுதான். இப்ப இந்த நிலையில நாம நமக்கான ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. எப்படி? உலகத்துல எல்லா நாட்டிலையும் கல்வி இலவசம். கல்வியில சிறந்த நாடு தென்கொரியா, ஜப்பான், சீனா, சிங்கப்பூர், பின்லாந்து. இந்த 5 நாடுகள் முதல் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற நாடு. தென்கொரியா தான் முதல் இடத்துல இருக்கு. அது பிள்ளைகளை 8 வயசுல தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குது. இங்க கற்பமான உடனே யூகேஜி சேர்க்க வாசல்ல நிக்கிறான். 1 லட்சம். எல்கேஜிக்கு 3 லட்சம். நான் ஒரு கேட்டேன், 3 லட்சத்துக்கு என்ன பாடம் நடத்துவீங்க? சைலன்ஸ், கீப் குவைட், டோன்ட் டாக். எந்த தமிழனும் பேசுறது இல்லையே, வாயில பிளாஸ்டிக் போட்டு திங்க. அன்னையிலிருந்து பிள்ளைகளை நல்லா விளையாட விடணும். நம்ம கல்வி முறை என்ன? பல தடவை சொன்னேன், படிச்சு தனித்திறன் கல்விக்கு முதன்மைத்துவம். இன்னைக்கு ஜமைக்கான்னு ஒரு நாடு இருக்கு, படித்த பிள்ளைகள் பாக்குறீங்க. அந்த நாடு உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரே ஒரு இளைஞன், உசேன் போல்ட்னு ஒரு இளைஞன் 3 முறை ஓடி ஒலிம்பிக்ல அவனை எவனும் வெல்ல முடியல. வலிமை மிக்க இளைஞர்களை கொண்டது என் தேசம் என்று அவன் நிரூபிக்கிறான். உசேன் போல்ட் அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஓடுனதை தவிர ஒன்றும் செய்யல. சச்சின் டெண்டுல்கர் பெரும் செல்வந்தர், பெரிய புகழ் செல்வாக்கு பெற்றவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கிரிக்கெட் விளையாண்ட தவிர வேற எதையும் செய்யல. ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருது, உலக புகழ் பெற்ற திரைப்பட விருது, பெரிய செல்வந்தர், நிறைய பணம் வச்சிருக்காரு, புகழ் வச்சிருக்காரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு? படிக்கல, மியூசிக் போட்டார். அப்படித்தான் நம்ம இசைஞானி இளையராஜா படிக்கல, அவன் மிகப்பெரிய மேதை. எப்படி? இசையிலேயே தனித்திறன், பேராற்றல். எங்க ஐயா நடிகர் திலகம் படிக்கல, ஆனா உலகத்துல அவனை மிஞ்சி நடிக்க எவனும் இல்ல. அந்த ஆற்றல், தனித்திறன் உலக புகழ் தருது, செல்வம் தருது. இதான்டா கல்வி, இதான் கல்வி. 5 பாடம் வைக்கிறான். தமிழ்ல 100, ஆங்கிலத்துல 100, அறிவியல்ல 100, புவியியல்ல 100, வரலாறுல 100. ஏதோ கணக்குல கொஞ்சம் வாங்கி தோத்துட்டான்னு வச்சுக்கிறேன். எல்லா ஆசிரியரும் என்ன புத்திசாலி பையன், எவ்வளவு அறிவான உள்ள, ஐயோ அப்படிமா. அந்த தோத்தாம் பாருங்க, அந்த பாட ஆசிரியர் முட்டாப்பை, அறிவு கட்டவன், நீ எல்லாம் உருப்பிடுவேன்னா. இந்த மாணவன் மனநிலை என்ன? 4 ஆசிரியர் நம்மள நல்ல மாணவங்கிறான், இவன் முட்டாப்பைங்கிறப்ப இவன் முட்டாளா நம்ம முட்டாளா? இதானங்க இருக்க பிரச்சனை. அந்த பாட வரலையா விட்டு தொலைய கருமா. எல்லாரையும் டாக்டர் ஆகணும், எல்லாரையும் இன்ஜினியர் ஆகணும். அப்ப எவன்டா தலைவராக, எவன்டா காமராஜ் ஆகிறது, எவன்டா கக்கன் ஆகிறது, எவன்டா பகத்சிங் ஆகிறது, யாரா சுபாஷ் சந்திர போஸ் ஆகிறது? அப்படி ஒரு தாய் ஒரு தாப்புங்கிற கனவு தான் இல்லையே. என் பிள்ளை காமராஜ் ஆனாங்க, என் பிள்ளை காந்தி ஆகணும்யா, ஒரு வயலும் கனவு இல்லையே. எல்லாம் போலீஸ் ஆயிடணும், எல்லாம் டாக்டர் ஆயிடணும். நோய் நீங்களே குட்டிக்கிறாடா நோயாளி.
எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா எவனுக்கு இவன் ஊசி போடுவ? ஒரு முட்டாப்பைய கூட்டம், அது ஒரு முட்டாப்பைய கூட்டம். அதனால அதையெல்லாம் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், இனி பிறக்கிற உங்க பிள்ளைகள்லாம் சுதந்திரமா விடுங்க. என்ன பிடிக்குதோ செய்ய விடுங்க. அவனுக்கு என்ன பிடிக்குதோ செய்ய விடுங்க. இப்ப நான் படிச்சது பொருளாதாரம், நான் செய்யற வேலை என்ன? எங்க அப்பா என்னை எப்படியாவது ராணுவத்தில் சேர்த்து விட்டுருன்னு நினைச்சாரு. சொந்தக்கார பையன் பூரா ராணுவத்தில் இருந்தான், போலீஸ்ல இருந்தான், வாத்தியாரா இருந்தான். சை கர்ம, இவங்களோட சேரே விடாதான்ட்டு நான் திரைப்படத்துறைக்கு வரணும்னே. எங்க ஊர் இளையாங்களுக்கு வள்ளுவர்கிட்ட எங்க அப்பா கூட்டி போனாரு. அன்னைக்கு தான் எனக்கு நான் எப்போ பிறந்தேங்கிறது தேடுறாங்க, ஜோசியம் எழுதுறதுக்கு, சாதம் எழுதுறதுக்கு. இளையாங்குடி ஆஸ்பத்திரியில் போய் தேடுறாங்க. அது நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்த தேதி ஒன்றா இருக்குது, இவங்களா போட்டிருக்காங்க. அங்கே போய் தான் நவம்பர் 8ன்னு அவன் எழுதி கொடுக்குறான். இதை வச்சுக்கிட்டு ஒரு சாதகத்தை எழுதுறாங்க. 75 ரூபா அன்னைக்கே எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு. கொடுத்து வள்ளுவரை அவனுக்கு இரும்பு தான் அவன் கைக்கு சரியாகணும்னு எழுதிருக்கிறாரு. நான் எங்கள் அப்பா கொடுத்த காசில் சேர்த்து 100 ரூபாயை முத நாளே கொடுத்து அவனுக்கு இரும்பு அப்படின்னு, இரும்பு தான் நீங்க சொல்லுங்க பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன்னு. இரும்புன்னு கேமரா கூட இரும்பு தான். அதோட அவன் சரியா தானே சொல்றான்ட்டாரு. சரி போய் தொலைப்பா அப்படின்னு மிளகாய் மூட்டையை போட்டு 100 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பி விட்டாரு, வண்டி ஏற்றி விட்டாரு. நான் செய்ய வந்த வேலை என்ன? சினிமா எடுத்து பஞ்சம் பழைக்க வந்தவன். பார்த்துக்கிட்டு இருக்க வேலை என்ன? இன விடுதலை. என் வருமானத்தை சினிமா எடுத்தா எனக்கு வருமானம், இந்த வேலை செஞ்சா எனக்கு இனத்திற்கு மானம். என் வருமானமா இனமானமானு வரும்போது இந்த வேலையை செய்யறோம். இதை நாங்க எப்படி செய்யறோம்? நானும் என் பிள்ளை என் தம்பி எல்லாம் மகிழ்ச்சியோடு செய்யறோம். நான் மரணிக்கும் போது எந்த நொடியில் மரணம் வந்தாலும் மகிழ்ச்சியா சாவேன். எப்படி தெரியுமா? நான் அடிமையா வாழ விரும்பாம என் இனத்தின் விடுதலைக்காக, உரிமைக்காக நாம் போராடி சத்தண்டா அப்படிங்கிற ஒரு மனநிலை. காலில் விழுந்து கைகட்டி வாயப்பொத்தி முதுகு வலி அடிமைப்பெண் எம்ஜிஆர் மாதிரி. அதுல அதிமுக இருக்கிறவங்களாம் எம்ஜிஆர் ரசிகரமா இருக்கிறத பிரச்சனை இல்ல, அடிமைப்பெண் எம்ஜிஆர் ரசிகராகவே இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு. குடிஞ்சது நிமிரதே இல்லை, இல்லவே இல்லை. மாடுகளை வரிசையா கட்டி அடிமாடு, அமைச்சர்கள் வரிசையா குனிஞ்சிருக்கிற பின்னாடி ஒருத்தன் படம் எடுத்து அடிமை மாடுகள் போடுறான். கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்க எல்லாம், கோட்டை வாசல்ல அமைச்சர்கள், கோயில் வாசலில் கோட்டை வாசலில். ஆனாலும் மக்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவனுக்கு தான் ஓட்ட போடுறான்.